குளிக்க சென்றபோது திடீரென மாயமான கல்லூரி மாணவன். நான்கு நாட்களுக்கு பிறகு சடலமாக கிடைத்த பரிதாபம். நண்பர்களோடு சந்தோஷமா போன இடத்துல இவருக்கு இப்படியா நடக்கணும்? திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் அடுத்து பேத்துப்பாறைங்கிற ஒரு கிராமம் இருக்கு. இந்த கிராமத்துல பாத்தீங்கன்னா இயற்கை அழகோட 5 வீடுங்கிற ஒரு அருவியும் இருக்காமா. இந்த அருவியில பாத்தீங்கன்னா சுமார் 50 அடி ஆழத்துல தண்ணீரும் கொட்டும்னு கூறப்படுது. இந்த நிலையில தான் கடந்த சனிக்கிழமை பொள்ளாச்சியில இருந்து 11 கல்லூரி மாணவர்கள் ஒன்னா சேர்ந்து இருசக்கர வாகனத்துல கொடைக்கானலுக்கு சுற்றுலாவும் வந்திருக்காங்க. அப்போ 5 வீடு அருவியை பாக்குறதுக்காக பாறையுடைய சரிவான பகுதியில நடந்து போய் அருவியுடைய அழகையும் பார்த்திருக்காங்க. இந்த நிலையில தான் கோவை மருத்துவ கல்லூரியில 4ஆம் ஆண்டு படிக்கக்கூடிய பொள்ளாச்சியை சேர்ந்த மாணவர் ஒருத்தர் அருவியில குளிக்க சென்ற போதுதான் எதிர்பாராத விதமா தண்ணீர்ல மூழ்கி மாயமாகி இருக்காரு. தொடர்ந்து கடந்த 3 தினங்களா அங்க இருக்கக்கூடிய கிராம மக்கள், தீயணைப்பு துறையினர், வனத்துறையினர்னு தண்ணீருக்குள்ள மூச்சு விடக்கூடிய கருவியோட நீருக்குள்ள மூழ்கி தேடக்கூடிய பணிகள்லயும் ஈடுபட்டிருக்காங்க. கடந்த 3 நாட்களா இளைஞரை கண்டுபிடிக்க முடியாத நிலைமையில தான் தீயணைப்பு துறையினர் உள்ளூர் மக்கள் உதவியோட அருவியுடைய வழித்தடத்துல நடந்து போய் தேடி பார்க்கும் போது அருவியில இருந்து சுமார் 1 கிலோமீட்டர் தூரத்துல அந்த மாயமான மருத்துவ கல்லூரி மாணவன் சடலமா கிடக்கிறதையும் பார்த்திருக்காங்க. கொட்டும் மழையிலையும் அவருடைய சடலத்தை கயிறு கட்டி சரிவான பாறையிலிருந்து நடந்து வந்து அருவியுடைய மேற்பகுதி அடைஞ்சிருக்காங்க. 3 நாட்களா தேடப்பட்டு 4ஆவது நாளில சடலமா மீட்கப்பட்ட இந்த ஒரு சம்பவம் அந்த பகுதி மக்களிடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. இந்த செய்தி குறித்த உங்களுடைய கருத்துக்களை கீழே ஷேர் பண்ணுங்க. மேலும் செய்திகளுக்கு நம்ம பிஹைண்ட் நியூஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க.